அலெக்சா வந்து மேலே ஏறி வரும், இறங்கி நில்லு. எல்லா டீம் இருந்திருக்கு. பட் ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்ட உடைச்சல் கண்டிப்பா இருக்கும். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் மிஸ் ஆயிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் மிஸ் ஆயிருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு அப்படி இருக்கும். ஆனா இந்த வருஷம் மட்டும் எல்லாருமே, அதாவது ஓப்பனிங் ஆடுறதுல இருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஒரு பேட்டிங் பேலன்ஸ் லைன் அப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பவுலிங் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் அவங்க வச்சிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மும்பை தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டீம். இந்த டீம் இந்த 4 வருஷத்துல, நான் சொல்றது இந்த ஐபிஎல் இல்ல, இந்த 4 வருஷத்துல கப் அடிக்கலன்னா பெரிய ஆச்சரியம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இதை விட ஒரு நல்ல டீம் மும்பைக்கு வந்து இனிமே கிடைக்குமாங்கிறது ரொம்ப பெரிய டவுட். சோ டைரக்டா மேட்சுக்குள்ள அடி போயிடலாம். ஆல்ரெடி இதுவும் நான் சொன்னதான், சிஎஸ்கே தான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம். அதே மாதிரி நான் பார்த்ததுல 17 வருஷத்துலயும் இதுதான் சிஎஸ்கே கிடைச்ச ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீமே. இந்த டீம் மாதிரி எந்த ஒரு ஒஸ்ட் டீமையும் சிஎஸ்கேல நான் 17 வருஷம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா வித்தவுட் மிடில் ஆர்டர், வித்தவுட் ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருமே இல்லாம வந்து சிஎஸ்கே டீம் இந்த சீசன் தோக்குற ஒரே காரணம் இல்ல, இந்த சீசன் ஆரம்பிக்கிற முன்னாடி நான் சொல்லிட்டேன், சிஎஸ்கே வந்து குவாலிஃபையர் ஆகுறதே பெரிய விஷயம் தான். அது கரெக்டா நான் சொன்னது வந்து நடந்திருக்குன்னு தான் நான் சொல்றேன். நடக்குது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் கிரிக்கெட் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் இல்ல, நான் ஒரு ஒப்பீனியன் சொல்றேன். அது வந்து கரெக்டா ஆகும்போது வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகே, அப்ப நம்ம கரெக்டா ஒரு கிரிக்கெட் அனலைஸ் பண்றோம், எனக்கு பிடிச்ச ஒரு வேல நான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்றேன் அப்படிங்கிறதுல 10 பேர் பார்த்தாலும் சரி, அவங்களும் பாக்குறாங்க. சோ அவங்களுக்காச்சும் புரியட்டும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஓட்ட உடைச்சல் இருக்கு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து சொல்றாங்க. ரீல்ஸ்லயே நான் பாக்குறேன், நிறைய இதுல பாக்குறேன். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, மென்டலி ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க அது ஒரு என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன், அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் கிடையாது. அந்த ஒரு பர்சன் வந்து உங்க மனசுல வந்து அவங்கதான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து விதைச்சிருவாங்க. அப்படி விதைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளாடியே ஒரு வைப் இருக்கும். நமக்குள்ளாடி ஐயோ நம்ம டீம் தோத்துருமோ, ஐயோ அந்த பால் அவுட் ஆகுமோ, ஐயோ இந்த பால் வந்து சிக்ஸ் போயிருமோ அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையிலேயே அது நடக்குமா நடக்காதாங்கிறத முடிவு பண்ணும். நான் சொல்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரிதான் இருக்கும். என்ன சொல்ல, எனக்கு அதை சொல்ல தெரியல. பட் ரியாலிட்டி வந்து அதுதான். நம்ம எல்லாரோட எண்ணங்கள் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். அதுதான் அந்த பாயிண்ட்ல யார் அதிகமா நினைக்கிறாங்க, யார் பாசிட்டிவா திங்க் பண்றாங்க, யார் நெகட்டிவா திங்க் பண்றாங்க, இதை பொறுத்துதான் நாட் ஓன்லி ஐபிஎல் மேட்ச், இந்த மேட்ச் மட்டும் இல்ல, எல்லாமே யூனிவர்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படிதான் நடக்கும். அப்படிதான் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மேட்சை பத்தி பார்த்தனா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் சிஎஸ்கே பண்ணாங்க. உண்மையிலே சிஎஸ்கே வந்து இப்பதான் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த பிளேயர் நான் சொல்லுவேன். அது ஏன்னா இப்பதான் கொஞ்சம் யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த யங்ஸ்டர் வந்து மும்பை, அவரும் ஆல்ரெடி ஒரு மும்பை பிளேயர்ஸ் தான். சோ வந்து அவர் ரோஹித் சர்மாவோட ஒரு பிக் ஃபேன் அவரு. சோ அந்த பையன் வந்து 17 வயசு பையன் கண்டிப்பா வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனா எனக்கு என்னமோ அவனோட பேட்டிங் பார்க்கும்போது சொல்றது கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் ஷாகுல் தாகர் மாதிரி அப்படியே இருந்து, என்னடா இவன் ஷாகுல் தாகர் மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைல் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றான்னு கேட்டீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனோட பேட்டிங் அப்படியே ஷாகுல் தாகூர் மாதிரி இருந்துச்சு. அவன் எப்படி நான் அவுட் ஆகும் திங்க் பண்ணணும், அதே மாதிரி அவர் அடிச்சு அவுட் ஆனாரு. ஏன்னா அவர் பவுன்சர் பால் போட்டு ஒரு 6 அடிச்சிருப்பாரு. பட் அந்த 6 ஹிட்டிங் வந்து ஒரு பாடிக்கு போடும்போது கண்டிப்பா விக்கெட் ஒண்ணுன்னு நான் திங்க் பண்ணேன். விக்கெட் ஆச்சு. சோ நான் திங்க் பண்ணது வந்து ஒண்ணு நடக்கும்போது வந்து எனக்குள்ளாடி ஒரு கான்பிடன்ட் இருக்கும். ஆகா, அப்ப நான் யோசிக்கிறது வந்து கரெக்டா தான் நான் யோசிக்கிறேன். நான் வந்து அவனோட பேட்டிங் பார்க்கும்போது ஷாகுல் தாக்கூரோட பேட்டிங் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட ஓப்பனிங் வந்து காப்பி ஆஃப் ருத்ராஜ். அவர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவரு உண்மையிலே ருத்ராஜா காப்பி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ருத்ராஜ் வந்து எப்படி ரிட்டர்ன் ஆயிட்டா அவர் வெளியே போயிடுவாரு. சோ அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு அக்ரெசிவ் காமிச்சு ஒரு இன்டென்டோட பிளே பண்ணனா கண்டிப்பா அவருக்கு டீம்ல இடம் இருக்கு.
அந்த இன்டென்ட் அவர் காமிப்பாரான்னு பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்போ அந்த 17 வயசு பையன் கண்டிப்பா சிஎஸ்கே டீம்ல இருப்பான் நெக்ஸ்ட் கேம்ல இருந்து. ஏன்னா அவனோட இன்டென்ட்டே வந்து அடிக்கிறது தான். எவ்வளவு பால் நிக்கிறானோ அவ்வளவு பால் அவன் ரன் அடிச்சுட்டு தான் போறான். ஒரு மேட்சை வச்சு நான் சொல்லல, நெக்ஸ்ட் வர மேட்சும் அவன் அதைத்தான் பண்ண போறான். ஏன்னா சில பிளேயர்ஸ்க்கு வந்து தெரியும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா டீம்ல இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பா தூக்கிடுவாங்க. அந்த இதுல அவனோட பாயிண்ட் வந்து கரெக்டா எனக்கு புரிஞ்சது. கண்டிப்பா அவனோட வே ஆஃப் பிளேயிங் அப்படிதான் இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, நான் ரொம்பவே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணது ரச்சின் ரவீந்திராவை. ஆனா அவர் வந்து டீமே வந்து படுக்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா இந்த சீசன் இதுவரைக்கும் வந்து பெருசா இந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஒரே சீசன் மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டும் அடிச்சாரு. பட் அதுவுமே எண்ட்ல தான் அடிச்சாரு, ஸ்டார்டிங்ல அடிக்கவே இல்லை. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாரு. சிஎஸ்கே இருக்க பெரிய ப்ராப்ளமே அந்த பவர் பிளேல நல்லா ரன் அடிக்கணும். அப்பதான் அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, சிஎஸ்கேக்கு வந்து நம்பர் 3 வரைக்கும் தான் இது வரைக்கும் இருந்ததுல கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் அப்படி இருக்கு. இந்த சீசன்ல சொல்றேன், டோட்டல் சீசனா இல்ல. இந்த சீசன்ல வந்து எனக்கு இந்த 1, 2, 3 தான் கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கும். சரி, 1, 2 தான் நல்லா இருக்கும், அப்புறம் ஒரு 4 நல்லா இருக்கும். நம்ம துபை வந்தா அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எதுவுமே கிளிக் ஆகாத பட்சத்துல இந்த மாதிரி மிடில் ஆர்டர் வந்து ஜடேஜா வந்து இறந்தது வந்து மண்ணை போட்டு மூடிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், ஜடேஜா வந்து ஒரு இன்டென்டோட விளையாண்டாரு, அவர் ஏன் முன்னாடி வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஜடேஜா வந்து ஒரு ஸ்கேமர் பினிஷர். அவரால் பினிஷிங் பண்ணவே முடியாது. இந்த மேட்சும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சும் சரி, இதுவரைக்கும் ஜடேஜா பினிஷிங் பண்ணி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்பெக்ட் அந்த IPL 2023ல 6-4 அடிச்சதை தவிர வேற எதுவுமே ஜடேஜா கிழிக்கவே இல்லை. சொல்ல போனா வந்து அந்த 6-4மே அந்த 2 கூடமே ஜடேஜா அதுக்கு முன்னாடி அடிக்காததுனாலதான் ப்ரெஷர் ஆகி தான் அந்த 2மே வந்துச்சு. அதை கடைசியில 6-4 அடிச்சு காம்பன்சேஷன் பண்ணிட்டாரு. வேற ஒண்ணுமே. என்ன கேட்டா, ஓப்பனிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா மத்த மேட்சை விட இந்த மேட்ச்ல வந்து சிஎஸ்கே ஓப்பனிங் கொஞ்சம் பரவாயில்லாம பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளமே அந்த மிடில் ஆர்டர்ல வந்து விக்கெட் போன உடனேயே துபை வந்தாரு. ஆக்சுவலா துபைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவருக்கு இப்ப எப்படி பிளே பண்ணணுமா தெரியல. அது என்ன நிலைமையில இருக்காருன்னு அவரை பத்தி எனக்கு தெரியல. ஸ்பின் வந்து இப்ப அடிக்க மாட்டேங்கிறாரு. முன்னாடி ஸ்பின் தான் நல்லா அடிப்பாரு, இப்ப ஸ்பின்ன சுத்தமா அடிக்கிறது கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங்ல சூப்பராவே மும்பை இந்தியன்ஸ் போட்டாங்க. அடிக்கவே உடல தான் நான் சொல்லுவேன். பட் சம்பவ் எப்படி அவர் அந்த போல்ட்டோட ஓவரை கொஞ்சம் அடிச்சு ரன் எடுத்துட்டாரு. இதுல இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜடேஜா அந்த டைம் கூட வந்ததுதான். அந்த டைம் அட்லீஸ்ட் ஜடேஜா கொஞ்சம் அடிச்சிருந்தாவாச்சு கொஞ்சமாச்சு பிரஷர் கம்மியா இருக்கு துபைக்கு. துபையே அடிக்கல, ஜடேஜா அடிக்கிறதுனால அந்த மிடில் ஆர்டர்ல ரன்னே வராம போச்சு. அங்கதான் சிஎஸ்கே மேட்ச் தோத்தாங்க. ஏன்னா கடைசியில வந்து எல்லாரும் சொல்றாங்க ஜடேஜா வந்து அடிச்சாரு, அதெல்லாம் வேலையே இல்ல. ஒரு நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. கடைசி 10 ஓவர்ல, கடைசி 6 ஓவர்ல டீமோட ஸ்கோர் அட்லீஸ்ட் மினிமம் 80 ரன் ஆச்சு அடிச்சிருக்கணும். 6 ஓவர்ல 80 ரன் வந்து ஓகே அடிச்சிருக்கணும். ஆனா ஜடேஜா பண்ணது அது கிடையாது. அவர் 34-36 பால் கிட்ட ஃபேஸ் பண்ணாரு, 54 ரன் அடிச்சாரு. அங்கதான் சிஎஸ்கே வந்து மேட்சை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பேட்டிங் பிட்ச். அந்த பேட்டிங் பிட்ச்ல வந்து இந்த மாதிரி உருட்டுறது வந்து வேலையே ஆகாது. அட்லீஸ்ட் அடிக்கிற இன்டென்ட் அவர் காட்டவே இல்லை. அதான் பிரச்சனையே. அடிக்கிற ஒரு இன்டென்ட் காமிச்சாலும் பிரச்சனை இல்ல, அடிக்கிற ஒரு இன்டென்ட்டுமே அவர்கிட்ட இல்ல. சிங்கிள் தட்டு போயிட்டே தான் இருந்தாரு. நான் பழைய வீடியோல சொன்னது என்னன்னா, லாஸ்ட் அவர் வந்து ஒரு இன்டென்ட் காமிச்சிருப்பாரு கொஞ்சம் டெத்ல வந்து ஒரு மேட்ச்ல. அதை வச்சுதான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே அப்போ ஃப்ரண்ட்ல இறங்கினா இவர் கொஞ்சம் அடிப்பாரு அப்படின்னு நினைச்சு எங்க இறங்கினாலும் நான் அதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருந்து ஜடேஜாக்கு 18 கோடி கொடுத்து எடுத்தாங்களான்னு. ஏன்னா சீரியஸ்ல வந்து நான் வந்து சிஎஸ்கேயோட ரீடைன்ல வந்து நான் அவரோட அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைச்சேன். 18 கோடி வச்சு ரீடைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவு அவரோட ஒர்த்தும் கிடையாது. சரியான ஒரு ஸ்கேமர் தான் ஜடேஜா. அதை இதுல ப்ரூவ் பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாட்னர், நான் எப்பவுமே சொல்லுவேன், சாட்னர் ரொம்பவே நல்லா போடுவாரு. சூப்பராகவே போட்டாரு. சாட்னர் செம்மையா போட்டாரு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்ல வேண்டியது என்னன்னா, மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அட்லீஸ்ட் 30-35 ரன் ஆச்சு கண்டிப்பா ஃபீல்டிங்லயே சேவ் பண்ணிருப்பாங்க. அந்த அளவு ஃபீல்டிங் பண்ணாங்க, சூப்பராகவே பண்ணாங்க. பவுலிங் பூம்ரா சொல்லவே ஆனா நம்ம தல டோனியை கூட அடிக்க விடாம அவுட் பண்ணிட்டாரு. அவரு முதல்ல நல்லாவே ஸ்டார்டிங்ல நல்லா ட்ரெண்ட் போல்ட் போட்டாரு, கடைசியில மட்டும் அடி வாங்கினாரு. ஸோ நல்லாவே வந்து அவங்க போல் பண்ணி சிஎஸ்கேவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த மிடில் ஆர்டர்லேயே கண்ட்ரோல் பண்ணனால்தான் டெத்தில் கொஞ்சம் ரன் வந்தாலுமே அவங்களால 200 ரன் கொண்டு வரல. அந்த பிச்சே ஒரு 200 ரன் பிச்சு தான். 200 ரன்னே அந்த பிச்சுக்கு காணாது. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல தான் விளாண்டாங்க. இப்படி இருக்கும்போது 170 சம்திங் அடிச்சா வேலையே ஆகாது. அதைத்தான் சிஎஸ்கே பண்ணாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே அவங்க பேட்டிங் ரொம்பவே நல்லா பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பவுலிங்ல வந்து
அஸ்வினை இறக்கி பவுலிங்ல வந்து அஸ்வினை கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல ஒரு மூதா நான் அதை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த இடத்துல அவங்க வந்து இன்னொரு பவுலர் கொண்டு வந்திருக்கணும். அவரோட பேர் என்ன, சாரி அவரோட பேரை எனக்கு மறந்து போச்சு. பட் அவர் ஒரு மும்பை தான். டக்குன்னு மறந்து போச்சு. ஏன்னா அவர் ஒரு விக்கெட் டேக்கர் பவுலரு. ஸோ அவரை கொண்டு வந்திருந்தா ஒரு விக்கெட் டேக்கிங் எடுத்திருப்பாரு. விஜய் சங்கரை வெளியே வச்சிருக்கலாம். நீங்க வந்து ஏன்னா விஜய் சங்கர் வந்து உண்மையிலே இதை நான் சொல்லவும் கூடாது. ஏன்னா விஜய் சங்கர் வந்து என்னதான் வந்து எல்லாரும் கலாச்சாரமே அவர் தான் இப்ப வரைக்கும் சிஎஸ்கேல கொஞ்சமாச்சு அடிக்கணுங்கிற ஒரு இன்டென்டோட பிளே பண்றது அவர் மட்டும்தான். நீங்க நல்ல மேட்ச் எடுத்து பார்த்தாலும் தெரியும். பிளாப் தான் அவர் ஆண்டதெல்லாம் பிளாப் தான் ஆடிருக்காரு. ஆனா அடிக்கணும்னு ஒரு இன்டென்டோட தொடங்க தான் செஞ்சிருப்பாரு தவிர டொக்குன்னு வச்சுட்டு இவங்கள மாதிரி பால் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் அவர் 64 கிட்ட அடிச்சாரு. அப்ப கூட அவர் அடிச்சுதான் ட்ரை பண்ணாரு தவிர டொக்குன்னு வைக்கவே கிடையாது. சோ இதுல வந்து நான் விஜய் சங்கரை வெளியே வைக்கிறது ஒரு ஆஷான ஒரு மூவ், ஒரு டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். பட் வேற வழி கிடையாது. ஏன்னா என்ன கேட்டா வந்து நான் அஸ்வினை எந்த மேட்சுமே வெளியே வைக்க மாட்டேன். அஸ்வினோட டாக்டிக்கலை புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் அஸ்வினை எப்பவுமே வெளியே வைக்க சொல்லுவாங்க. அது ஏன் நான் சொல்றேன்னா அஸ்வினை எல்லாருமே வந்து விக்கெட் டேக்கராவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. ஐபிஎல்ல அதாவது 2020லயுமே ஒரு நல்ல விக்கெட் டேக்கர் அல்லாத 4 ஓவருக்கு 30 ரன் 4 ஓவருக்கு 35 ரன் கொடுக்குற பவுலர் கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த ஓவர் போடுறவங்கள வந்து அவங்கள சுத்தி தான் விக்கெட் மத்த பவுலர்ஸ்க்கு விழும். அதைத்தான் அஸ்வின் இப்ப இல்ல, எப்போ T20 ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை சுத்தி அவரோட ஓவர் வந்து பேட்ஸ்மேனை அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணும். அந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி மத்த பவுலிங் போடுறப்போ அவங்களோட பவுலிங்கை டேக் ஆன் பண்றப்பதான் அடுத்த பவுலருக்கு விக்கெட்டே விடும். அதுதான் நேத்துக்கு அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாரு. ஏன்னா ரொம்ப காலமா அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. தப்பு அது கிடையாது. அஸ்வின் ஓவரை எல்லாருமே டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அஸ்வின் ஓவரை கொஞ்சம் பார்த்து ஆடினா கண்டிப்பா அவர் விக்கெட் தூக்கிடுவாரு. ஸோ அதனால அஸ்வின் போட்ட எல்லா பாலையுமே தூக்கி எடுக்க எல்லாருமே ட்ரை பண்ணாரு. இப்போ அவர் பிளாப் பண்ண மேட்சை பாத்தீங்கன்னா தெரியும். அஸ்வின் ஓவரை யாருமே ஒரு பால் நின்று பார்த்து அடிக்க மாட்டாங்க, எல்லாருமே சுத்துவாங்க. ஏன்னா அவர் ஒரு ரிதம்க்கு வந்தானா கண்டிப்பா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அதைத்தான் அஸ்வின் இப்ப இல்ல எல்லா சீசனுமே பண்ணிட்டு இருந்தது. ஆனா ரொம்ப ஈஸியாவே அஸ்வினை எல்லாருமே ரைட்டா பண்றாங்க. பர்சனல் ஒப்பீனியன்ல எனக்கு வந்து நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அஸ்வினால கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இந்த டீம் இல்ல எந்த டீம்னாலும் கொடுக்க முடியும். பேட்டிங்லயும் கொடுக்க முடியும். நான் அவரோட பேட்டிங் நல்லாவே பிலீவ் பண்றேன். நல்லாவே பண்ணுவார் அவரு. ஏன்னா நான் டிஎன்பிஎலும் பார்த்திருக்கேன். சோ இப்படி ஒரு பேட்டிங் ஓப்பனிங் தடுமாறும் போது அஸ்வினை ஓப்பனிங் விட்டா கூட நான் தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்பவே டவுனா வந்து அஸ்வினை வந்து ரைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் அதான் பண்றாங்க. அவரால் நல்லா பேட்டிங் பண்ண முடியும், அவரால் நல்லா பவுலிங் பண்ண முடியும் வித் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல. பட் ரொம்பவே அதை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் டிஎன்பிஎலும் கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். ஸோ அவர் எல்லாம் நிறைய வித்தியாசமா யோசிப்பாரு. ஸோ இதை அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ அஸ்வின் வந்து நேற்று ரொம்பவே நல்லா பவுல் போட்டாரு. ஒரே வார்த்தை பத்ரிநாத் அவர் அந்த வார்த்தை சொல்லாம இருந்திருந்தா கூட ஏதோ ரோஹித் அடிக்காம இருந்திருப்பாரு போல. அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அஸ்வினுக்கு நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு ரோஹித் அப்படின்னு. அடுத்த பாலை தூக்கி 6 அடிச்சிட்டாரு. ஏன்டா அந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா உண்மையிலேயே அஸ்வின் ஓவர் அடிக்கவே முடியல, சூப்பராகவே போட்டாரு. எனக்கு அப்பதான் தோணுச்சு அவர் மறுபடியும் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாரு. ப்ராப்ளம் என்னன்னா அவரை சுத்தி உள்ளவங்க யாருமே நல்லாவே பவுல் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. என்ன அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்வீப் மட்டும் வச்சுமே ஸ்பின் அவரால் டேக்கன் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்பவும் இந்த கிரவுண்டு மாதிரி கிடையாது. சூரியகுமார் யாதவ் எப்பவுமே இந்த ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்வீப் மட்டும்தான் வச்சிருக்காரு. எப்போவாச்சும் இன்சைட் அவுட் வச்சிருப்பாரு. ஆனா அந்த இன்சைட் அவுட்ல நிறைய வாட்டி விக்கெட் விழுந்திருக்கு. ஸ்வீப்ல நிறைய வாட்டி எல்பிடபிள்யூ ஆயிருக்கு. இந்த கிரவுண்ட்ல அது செட் ஆகுது. பட் மற்ற கிரவுண்ட்ல போனா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்ல எல்லாம் போனா நாமத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சூரியகுமார் யாதவ். ஸோ ஸ்வீப் மட்டுமே அடிச்சு அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காமிக்கிறது வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் இந்த கிரவுண்டுக்கு ஓகே. நீங்க ஒரு பெரிய பிக் மேட்ச் பெரிய வெளியே எங்கேயாச்சும் போய் ஆஸ்திரேலியாவா வேற எங்கேயாச்சும் போய் விளாண்டனா கண்டிப்பா ஈஸியாவே பொட்டலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ரோஹித் சர்மா தலைவை எப்போ ஃபார்ம் வரணுமோ அப்போ அவன் வருவான். கொஞ்சமா ஃபார்ம் வர
ஃபர்ஸ்ட்ல 0, அப்புறம் கொஞ்சம் ரன்னு, அப்புறம் கொஞ்சம் ரன்னு, அப்புறம் கொஞ்சம் ரன், இப்ப 50. கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் வரான். எப்ப ஃபார்ம் வரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த மேட்ச க்ளோஸா வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், பழைய ரோஹித்த பார்த்திருக்காங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, எப்பவுமே ரோஹித் வந்து இப்ப இருக்க டைமுக்கு எப்பவுமே ரோஹித் வந்து பேட்டா வந்தா விடுவாரு. 4, 6 அவுட். இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும் தவிர, அவரு இந்த இன்டென்ட்டை தவிர வேற எந்த இன்டென்ட்டுமே அவர் காமிச்சதே கிடையாது. இப்போ நான் சொல்றது இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸா இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி ரோஹித்தோட பிளே எப்படி இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். நேத்து ரோஹித் அவ்வளவு ஈஸியா எல்லா பாலையுமே அடிக்கல. கொஞ்சம் பால் 2 பால் 6, 4 போயிட்டா 3வது பால் கண்டிப்பா சிங்கிளுக்கு ட்ரை பண்ணாரு. அதைத்தான் ரொம்பவே சூப்பரா பண்ணாரு. சூப்பரா பண்ணதுக்கு விக்கெட்டே இல்லாம அவர் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாரு. இது ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் இல்ல, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கும் சரி, அவரோட ஃபார்முக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப். இப்பவாச்சு அவர் வந்து புரிஞ்சுக்கணும், எல்லா பாலையும் அவர் சுத்த வேண்டாம். பவர் பிளேல கொஞ்சம் சுத்தலாம், அதுவும் கொஞ்சம் சிங்கிள் போட்டு சுத்தலாம். மொத்த பாலையும் சுத்தாம இந்த மாதிரி நேத்து விளையாண்ட மாதிரி விளையாண்டனா அப்போதைக்கு அப்படியே ரோஹித் சர்மாக்கு என்ன கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் அவரோட பிளே இருந்துச்சு. நான் ரொம்ப ஓவரா சொல்றேன்னு இல்லை, மும்பை இந்தியன்ஸ் இருக்க டீமை வச்சுதான் நான் சொல்றேன். நான் இந்த வீடியோல இல்லை, என்னோட பழைய வீடியோலயும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமு மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க மட்டும் கம்பேக் கொடுத்துட்டானா கண்டிப்பா கப்ப கையில கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். அதான் நேத்து நடந்தது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் அவங்களோட மூவ் எப்படி இருக்குன்னு. நான் இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு டீமை வந்து இந்த டிசிஷன் சொல்லக்கூடாது. நான் ஒரு வீடியோ தனியாவே நான் மேக் பண்ணி சொல்றேன். எந்தெந்த டீமு குவாலிஃபை ஆவாங்க, எந்தெந்த டீமுக்கு கப் அடிக்கிற சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃபைன். இந்த இதுல மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங், ரோஹித் சர்மா, ஸ்கையோட பேட்டிங், இவங்க 2 பேர் தான். இதுதான் இந்த மேட்சோட ஒரு டேர்னிங் பாயிண்ட். இந்த மேட்சோட ஒரு ரிவ்யூனே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் அண்ட் ரோஹித் சர்மா பேட்டிங், கையோட பேட்டிங்னா மொத்தமா ஜோலியை முடிச்சு விட்டானுங்க சிஎஸ்கேக்கு. ஸோ சிஎஸ்கே இதுல இருந்து லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, டோனி அழகா பிரசன்டேஷன்ல சொல்லியிருப்பாரு, இது வந்து நாங்க கொஞ்சம் ஃபைண்ட் வே அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் வே எங்களை வந்து ஒரு புதுசா ஒரு பிளேஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இதை வச்சுட்டு நாங்க அடுத்த மேட்ச் எல்லாம் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். வின் பண்ண முடியலானாலும் அடுத்த சீசனுக்கு நாங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு அழகாவே சொல்லியிருப்பாரு. ஸோ பார்க்கலாம் சிஎஸ்கேக்கு இதுல இருந்து அவங்க எப்படி மூவ் ஆன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் எல்லாம் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பட் வின் பண்ணா சந்தோஷம் தான். அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு காம்படிஷன் அமைஞ்சிருக்கு எனக்கு தோணுது. ரச்சின் மட்டும் கொஞ்சம் ஃபயர் ஆனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆர்சிபி பஞ்சாப் பத்தி பேசணும்னா, ஆர்சிபி தனியா நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன்.